கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. இந்த மேன்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறோமாங்கிறத கவனித்து பார்த்தா அநேகர் வாழவில்லை என்பது தான் உண்மை. நம்மில் அநேகர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் அவரை குறித்து அறிகிற அறிவிற்குள் வராமலும் வளராமலும் இருக்கிறார்கள். அதனால தான் உலக பிரகாரமான மனிதனை போல சண்டை போடுறது, பழி வாங்கிறது, வைராக்கியமும் கசப்பும் வைத்து கொண்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல் பிரிந்து செல்லுகிறது. அநேக துர்க்குணங்கள் நமக்குள்ள காணப்படுவதற்கு காரணம் நாம் கிறிஸ்துவின் அன்பில் வளரவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது கவனிச்சு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே பாதுகாப்பாக இருக்கார், கர்த்தரே நியாயாதிபதியாக இருக்கிறார், கர்த்தரே அவர்களை தேற்றுகிறவரும் தைரியப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை கவனித்து பாருங்க. எப்பா, உனக்காக நான் பழி வாங்குவேன். அதாவது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எந்த மனுஷன் ஒரு மனிதனுக்கு விரோதமாக எழும்பி அவன் இரத்தத்தை சிந்துகிறானோ, அதாவது இந்த பூமி ஒரு மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறானோ அவனுடைய இரத்தம் சிந்தப்படும் அப்படின்னு சொன்னார். அதாவது இன்னைக்கு உலக பிரகாரமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப தந்திரமான ஆட்கள். அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட மனிதன் 2 பேருக்கு இடையில சண்டை வருது, ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவன் கொலை குற்றவாளியாக ஜெயிலுக்கு போயிடுவான். அதில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அவன் விடுதலையாகி வருகிறது. அதனால கொஞ்சம் காலங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற வாலிபர்களை வச்சு, 17 வயசு 15 வயசு வாலிபர்களை வச்சு யாரை பழி வாங்கணுமோ அவனை கொலை பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சட்டத்தின்படி அவன் மைனராக இருக்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க, ஈஸியாக விடுதலை ஆகி வெளியே வந்துடுவான். ஏன்னா பெரியவங்க செஞ்சாங்கன்னா ஈஸியாக விடுதலை ஆக முடியாதுன்னு தந்திரமாக செய்வாங்க. இப்போ தேவன் இதே போல தான் இன்றைக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீ என் பிள்ளை, உனக்காக நான் பழி வாங்குவேன், நீ பழி வாங்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் தமது பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத கவனித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்கணும், நல்ல ஞானமுள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும், பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பி உன்னை சபிக்கானா நீ சும்மா இரு, நீ பேசாமல் இரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அவனிடத்தில் பழி வாங்குவேன், உனக்காக நான் பழி வாங்குவேன், நீ பேசாமல் இரு, நீ சண்டை போட்டுறாத, நீ உன்னை கரைப்படுத்திக்காத, நீ உன்னை இக்கட்டுக்களை கொண்டு சிக்கிக்கொள்ளாத. நம்மிடத்தில் அன்பா அக்கறையாக இருக்கிற தேவன். இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவங்கன்னா அவங்க அன்பானவங்க, சண்டை போட மாட்டாங்க. ஊழியக்காரங்கன்னா பரிசுத்தவான்கள், தேவதூதர்களை போல இருப்பாங்க, அவங்க கூட போய் இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்கும். நான் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் கிறிஸ்தவர்களையும் ஊழியக்காரங்களையும் அப்படிதான் பார்த்தோம். ஒரு சபைக்கு ஒரு குருவானவர் வராரு, அங்கி போட்ட குருவானவர் வராருன்னா எல்லாரும் ஐயான்னு கையெடுத்து கும்பிடுவாங்க, தோத்துறோம் ஐயா. அவங்க மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்துச்சு. ஏன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அன்புள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், நன்மை செய்கிறவர்கள், அவங்களுக்கு தீமை செய்யவே தெரியாது. அப்படிதான் நம்ம காலத்தில் தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முந்தியை விட இப்போ சபைகள் பெருகி இருக்கிறது, முந்தியை விட இப்பொழுது ஆராதனைகள் பெருகி இருக்கிறது, முந்தியை விட இப்போ அறிவு பெருகி இருக்கிறது, முந்தியை விட இப்போ எல்லாருமே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் கசப்பு, வெறுப்பு, காயங்கள் உங்களுக்குள்ளேருந்து மாறிட்டான்னு பாருங்கள். பழி வாங்குகிற ஸ்பாவம் மாறிட்டான்னு பாருங்கள். கடந்த நாட்களில் என் நண்பன் ஒருவரை பார்த்தேன். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு ஊழியக்காரரை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலை. அப்போ என் நண்பன் சொன்னான், அந்த ஊழியக்காரர் வந்தாச்சுன்னா நான் விஷ் பண்ண வேண்டான்னு. அப்படி நான் கேட்டேன், ஏன் அப்படின்னு.
நான் முந்தி அவரை பார்த்தாச்சுன்னா ஐயா தோத்திரம்னு விஷ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் தோத்திரம் தம்பின்ட்டு மண்டையை ஆட்டிட்டு போவார். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் அவரை பார்த்து ஐயா தோத்துறோங்க சிரிச்சுட்டு அப்படி போகிறாரு. பார்த்தேன் நமக்கு பதில் தோத்திரம் போட மாட்டேங்காரு. அதனால் இப்போ நான் அவருக்கு தோத்திரம் போடுறதில்லை. நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஏன்டா பழி வாங்குறேன்னே. இல்லை அப்போ தானே அவருக்கு தெரியும் நமக்கு சுருன்னு பிடிக்கிற மாதிரி அவருக்கு சுருன்னு பிடிக்கணும்ல. ஒரு சின்ன காரியத்தில் பொறுமையாக இருக்க நம்மளால் முடியலைங்க. ஆனால் நம்ம பாடுறோம், நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. அது எப்படி பாட முடியுது நீங்கள் இயேசுவின் பிள்ளைன்னு? உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கொஞ்சம் விலைக்கு பார்த்தார்னா என்ன கசப்பு இருக்குது. நான் இருக்கிற நாசரேத்து பட்டணத்தில் ஒரு ஃபெல்லோஷிப்பில் 2 நண்பர்கள் இணைஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களையும் ஒருத்தருக்குள்ள தான் முன்னிலையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தார். இன்னொரு நண்பர் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தார். ஒரு கட்டம் வந்துச்சு, தான் எல்லாமா இருக்குன்னு சொல்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப்பில் கோவப்பட்டு தட்டா புட்டான்னு சில காரியத்தை செஞ்சார். எல்லாருடைய இருதயமும் அவர் வெறுத்துட்டு, எல்லாருடைய இருதயம் அவர் வெறுத்த உடனே அவரே தன்னால் நான் இனி வரலன்னு போயிட்டார். யோசித்து பாருங்க, பொறுமை இல்லாத வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை, பெருமையுள்ள வாழ்க்கை, தான் என்கிற அகம்பாவம் உள்ள வாழ்க்கை ஒரு மனிதனை சிறுமைப்படுத்த தான் செய்த ஒழிய மேன்மைப்படுத்தலை. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். முடிந்த அளவு அன்புள்ளவர்களா, பொறுமையுள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களா, சகிப்புத்தன்மை உள்ளவர்களா வாழ பழகுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய அன்புக்குள் மறைத்துக்கொள்ளுங்க சுவாமி. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க சாமி. எந்த விதத்திலும் உமது பிள்ளைகள் என்கிற சாட்சியை இழந்து விடாதபடி அவர்களுக்கு நீங்கள் கிருபை தரணும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவர்கள் உம்முடைய அன்பிலும் உம்முடைய சுபாவத்திலும் நிலைத்திருந்து வளர்வதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.